த்ரீ ஷேப்ஸோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் பி? பெரிமீட்டர்னு என்னது? டிஸ்டன்ஸ் அரவுண்ட் தி ஷேப் இல்லையா? இது ஸ்கொயராக இருக்கிறதால ஒவ்வொரு சைடோட லென்த்தும் 4 சென்டிமீட்டராக இருக்குது. ஸோ 4 சென்டிமீட்டர் ஈச் 4 சைட்ஸில் இருக்குது. ஸோ 4 × 4 16 சென்டிமீட்டர் தான் இதோட பெரிமீட்டர். வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் கியூ? பார்த்தீங்கன்னா 8 எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகும்? 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். 5ம் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஏன்னா இதுவும் 8 இதுவும் 5. ஸோ 8 + 5 + 8 + 5 என்ன வரும்? 8 + 5 13. 13 + 13 26. ஸோ 26 தான் கியூவோட பெரிமீட்டர் 26. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் பி? ரெக்டாங்கிளுக்கோ ஸ்கொயருக்கோ ஏரியா கண்டுபிடிக்கும் போது சைட் இன்ட்டு சைட் கண்டுபிடிப்போம், லென்த் இன்ட்டு வித் கண்டுபிடிப்போம். இங்கே லென்த்தும் 4 வித்தும் 4 இல்லையா? 4 4s are 16. அப்போது பியோட ஏரியா வந்து 16. இந்த பியோட பெரிமீட்டரும் 16, ஏரியாவும் 16. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கியூன்னு கேட்குறாங்க. இந்த கியூவோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க? லென்த் இன்ட்டு வித் இல்லையா? 5 8s are 40. ஸோ 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் கியூவோட ஏரியா. ஷேப் ஆர் இஸ் ரெகுலர் பாலிகன் சொல்லிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ரெகுலர்னாவே ஈக்குவல் சைட்ஸ். பெரிமீட்டர் கேட்குறாங்க. பெரிமீட்டர்ன்றது டிஸ்டன்ஸ் அரவுண்ட் தி ஷேப் இல்லையா? ஒரு சைடும் 7 இருக்குது. மொத்தம் எத்தனை சைடு இருக்குது? 1 2 3 4 5 6 6 சைடு இருக்கிறதால 7 × 6 which is 42. ஸோ 42 தான் இதோட பெரிமீட்டர். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.